நாம் பார்க்க போகிறது மத்தேயு 6:10 முதல் பகுதி வாசிக்கலாம். Matthew chapter 6 verse 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஓகே, ஸோ இன்றைக்கு நாம் இதனுடைய 3வது பகுதிக்கு வருகிறோம். அந்த 3வது பகுதியிலே நாம் பார்க்கிறது உம்முடைய ராஜ்யம் வருவதாக. லெட் யோர் கிங்டம் கம். அதற்கு அர்த்தம் என்ன? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, thy kingdom come என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தத்தில் நாம் இதை சொல்கிறோம்? அநேக நேரத்தில் நம்ம இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒன்று நமக்கு அர்த்தமே புரியாமல் ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு போயிடுவோம். அல்லது நம்ம யோசிக்கிறது என்னன்னா, ஆமாம்மா தேவனுடைய ராஜ்யம் இந்த யுகத்தின் கடைசியில் என்ன செய்ய போகுது, வரப்போகிறது, அதுக்கு தான் இயேசு நம்மளை ஜெபம் பண்ண சொல்கிறார் போல இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த காலத்தில் அவர் என்ன பேசி கொண்டிருந்தார்? என்ன பேசி கொண்டிருக்கிறாரு? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. He is teaching people, repent, the kingdom of God is at hand. அப்போ அவர் சொல்றாரு, என்ன பண்ணுங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ரைட்? ஸோ இனி வரப்போகும் ராஜ்யத்திற்காக ஜெபிப்பதல்ல, thy kingdom come, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று அவர் சொல்லி ஜெபிக்க சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் என்னென்று சொன்னால், அவர் பேய்களை துரத்திட்டார், பிசாசுகளை துரத்தினார். பேய் ஒரு மனுஷன்கிட்ட இருந்து பேய் ஓட்டுறார். உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து, யார், பரிசேயர் சதுசேயர் கூட்டம் தான் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, பொறாமையினால் என்ன சொல்கிறாங்க, இவர் பெயல்செபூவினால் என்ன செய்கிறார், பிசாசுகளை துரத்துகிறார் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் பாருங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்முடைய பர்செப்ஷனை மாற்றும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Matthew chapter 12 verse 28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? இவ்வளவு நாள் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருங்கள் சீஷர்களே என்று சொல்லி கொடுத்தவர் இப்பொழுது சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஆவியினால பிசாசுகளை துரத்த ஆரம்பிச்சிட்டதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு, தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது அல்ல, அது வந்தாயிற்று. ஹல்லேலூயா. He says the kingdom has come. ராஜ்யம் வந்துருச்சுப்பா அப்படின்றார். ரைட்? தேவனுடைய அந்த ராஜ்யம் வந்து விட்டது என்பது அந்த ஒரு இடத்துல மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து பல முறை இதை சொல்றார். வாசிங்களேன், லூக்கா 17ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். லூக் chapter 17 verses 20 and 21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குப்பா. உங்களுக்குள் இருக்கிறது நீங்க சொல்லியிருக்கு இல்லையா, இட் இஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் யூன்றதான் டிரான்ஸ்லேஷன். அதாவது உங்க மத்தியில் வந்துருச்சு ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் பரிசேயர்ட்ட. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராஜ்யம் வந்து விட்டது என்று அவர் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, அவர் வந்துட்டாரு ராஜ்யத்தை வெளிப்படுத்துறதுக்கு. விளக்குதா? அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததுனால ராஜ்யம் வந்துருச்சு. ஆனால் இந்த ராஜ்யம் வெளியரங்கமான பிரத்யட்சமான ராஜ்யம் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, உங்கள் மத்தியில் இருக்கிறது, உங்களுக்குள்ள வர்றதுக்கு தான் வந்து என்ன சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனால் பிரத்யட்சமா ராஜ்யம் வரப்போகுது. எப்போ வரப்போகுது? நமக்குள்ள ராஜ்யம் வந்து நம்மை ஆயத்தமாக்கின பின்பு ராஜ்யம் பிரத்யட்சமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்னமும் நம்ம ஜெபிக்கணுமா? ஜெபிக்கத்தான் வேணும். ஏன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த ஜெபம் நான் ஜெபிக்கிறேனே, இந்த ராஜ்யம் வருவதாக நான் ஜெபிக்கிறேனே, நான் ஜெபிக்காவிட்டால் தான் என்ன தேவனுடைய ராஜ்யம் வராமல் போயிட போதா? நான் கேட்குறேன், நீங்கள் ஜெபிக்க தவறிட்டீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணல, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக நீங்கள் ஜெபம் பண்ணல, ராஜ்யம் வராமல் தடைப்பட்டு போக போகுதா? போக போகிறது இல்லை, வரத்தான் போகுது. பிரத்யட்சமான ராஜ்யம்.
ஆனா இயேசு கிறிஸ்து இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, இதை நல்லா கவனிங்க. இதுதான் நம்முடைய செய்தியினுடைய ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக் சாப்டர் 12 verse 32. பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். பயப்படாதே சிறு மந்தையே. நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நாங்கெல்லாம் சாதாரணமான ஆட்கள். பிசாசு நினைச்சான்னா ஒரே நஸ்கா எங்களை நஸ்கிடுவான்னு சொல்லுகிற சிறு மந்தையே, தேவன் தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரத்யட்சமா ராஜ்யம் ஒரு நாள் வரத்தாங்க போகுது. நீங்க ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணாட்டியும் இந்த யுகத்தை ஆண்டவர் ராப் அப் பண்ற முடிவுக்கு கொண்டாடுறேன்னு சொல்லும்போது ராஜ்யம் பிரத்யட்சமா வரத்தான் போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க, உங்களுக்குள் கொடுக்க பிதா பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா ஏன் உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு ஜெபிக்கணும்? நம்ம ஜெபிச்சாலும் ஜெபிக்காட்டியும் பிரத்யட்சமா வரப்போகுது. ஆனா நான் ஜெபிக்காட்டி எனக்குள்ள ராஜ்யம் வராது. ஹல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்லுது வசனம்? ராஜ்யம் எனக்குள்ள வரணும், அதை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். ஸோ உம்முடைய ராஜ்யம் வருவதாக, எனக்குள் வருவதாக நான் ஜெபம் பண்ணனா கட்டாயமா வரும், வராம போகாது. ஆனால் இந்த ராஜ்யம் என்ன? நான் உம்முடைய ராஜ்யம் வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணும்போது என்ன வரணும்னு நான் ஜெபம் பண்றேன், இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை தெரிஞ்சுக்க போறோம். ஹல்லேலூயா. வாசிங்களேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஓகே, நிறைய நேரத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வசனத்துல, கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்பது நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க கடவோம் என்றும் அர்த்தம். கிரேஸ், கிரசியாஸ், கிரசியாஸ், கிரசி அப்படின்றது லத்தீன் மொழிகளில் என்ன அர்த்தம்னா தேங்க்யூன்னு அர்த்தம், ரைட்? கிரேஸ் என்ற வார்த்தையும் அந்த தேங்க்யூ என்ற வார்த்தையும் ஒரே மூல பாஷையில், ஒரே மூல வார்த்தையில தான் வருது. அப்போ நல்லா கவனிங்க, நன்றி அறிதல் இல்லாமல் ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியாது, ரைட்? ஸோ நன்றி அறிதல் நமக்கு வேணும். we have to be grateful. அதே நேரத்தில் அந்த நன்றி அறிதல் இருந்தால்தான் தேவனுக்கு ஏற்ற ஆராதனையை பயபக்தியோடு கூட நாம் அவருக்கு ஏறெடுக்க முடியுமாம். அதாவது 100 பேரை சுற்றி வச்சுட்டு ஒரு வாலிபன் வந்து போய் ஒரு பெண்ணிடத்தில் ஐ லவ் யூ சொல்ல மாட்டான் இல்லையா? தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லுவான். ஆனால் நம்ம ராஜ்யம் நமக்குள்ள இருந்தா தெருக்கள்ல நின்று நான் சொல்லுவேன், என் ஏசு நல்லவர், என் ஏசு என் நேசர், ஐ லவ் ஹிம். ஹல்லேலூயா. வெக்கமே கிடையாது எனக்கு. ஏன்? அவர் என் நேசர், என் ஜீவனை காப்பாற்றி எடுத்திருக்கிறாரு, அழிஞ்சு போக வேண்டிய ஜீவனை காப்பாற்றி எடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அந்த தகப்பன் என்னை நேசிக்கிற நேசம் யாருமே இந்த உலகத்துல எனக்கு கொடுக்க போறதில்ல. இந்த மனுஷனை பத்தி எனக்கு என்ன கவலை? நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நீ என்னை என் தகப்பன் போல நேசிக்க போறியா? இல்ல. அப்போ என் தகப்பன் என்ன நேசிக்கிறதுனால நான் அவரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. தட் இஸ் கிங்டம் மென்டாலிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜ்யத்தினுடைய சிந்தை நமக்குள்ள வரணும். ராஜ்யத்தினுடைய சிந்தை வந்துருச்சுன்னா நன்றி செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க பயபக்தியோடு கூட. இதெல்லாம் ஒரு கேவலமான செயலே கிடையாது. பயபக்தியோடு ஆண்டவருக்கு பிரியமாய் ஏறெடுக்கப்படும் ஒரு ஆராதனையாய் அது இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, அதுவும் எப்படிப்பட்ட ராஜ்யம்னா அங்க சொல்றாரு அசைவில்லாத ராஜ்யம். ஹல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பிரச்சனை வந்தா என்ன, என்ன போராட்டம் வந்தா என்ன, என்ன கவலை வந்தா என்ன, எனக்கு பின்னாடி அசையாத ஒரு ராஜ்யம் நிக்குதுங்க. அந்த ராஜ்யத்தை அசைச்சு பாருங்க, அதுக்கப்புறம் என்ன எது வேணா பண்ணலாம். அந்த ராஜ்யத்தை அசைக்க முடியாது, உங்களையும் அசைக்க முடியாது. ஏன்னா நீங்க அந்த ராஜ்யத்துல ஒரு கல்லா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தின் பிரஜையா இருக்கிறீர்கள், அந்த ராஜ்யத்தின் புத்திரனாய் புத்திரியாய் இருக்கிறீர்கள். உங்களை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. நீங்க நிறைய வாலிபர்கள் சொல்லுவாங்க என்கிட்ட, ஆட போங்க ஆண்டி, உங்களுக்கெல்லாம் உங்க அப்பா பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் எங்க குடும்பத்திலே யாரும் ஊழியத்துல கிடையாது, நாங்கெல்லாம் எப்படி முன்னேறது? நான் சொல்வேன், எங்க அப்பா பாஸ்டரா இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் அப்பா பாஸ்டர் கிடையாது. அவர் பாஸ்டர் மினிஸ்ட்ரி உள்ள இன்னைக்கு நின்னார்னா
காரணம் என்னன்னா, அவர் தன் தகப்பனை டிபெண்ட் பண்ணி நிக்கல. எங்க அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே காரியம் அந்த தகப்பனை டிபெண்ட் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தகப்பன் இருந்தா மனுஷன் எதுக்குங்க? அவர் எல்லாவற்றையும் நமக்காக அஃப்கோர்ஸ் மனுஷர் மூலமாய் செய்கிறார், ஆனால் செய்விக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. அந்த செயலை துவக்குகிறவர் அவர்தான். அவருடைய கரம் தான் அதை செய்கிறது. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க பேக்கப் யாரு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அசைவில்லாத ராஜ்யம் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறபடினால் ராஜ்யத்துக்காக நன்றி சொல்லுங்க. ராஜ்யம் வரட்டும், அந்த ராஜ்யத்துக்காக நன்றி ஆண்டவரே. ராஜ்யம் எனக்குள்ள வரட்டும், அந்த ராஜ்யத்துக்காக நன்றி. சரி, இந்த ராஜ்யம்னா என்ன? வாசிக்கலாம். ரோமர் 14:17. ரோமன்ஸ் சாப்டர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. புசிப்பு குடிப்பை பத்தி கவலையே கிடையாதுங்க. சொல்லுங்க, புசிப்பு குடிப்பை பத்தி. சரீரத்தை சிருஷ்டித்தவர் யார்? உங்க கணவரா? உங்க அப்பா அம்மாவா? இப்ப யோசிக்கிறாங்க, ஐயோ அப்பா அம்மா தானே சிருஷ்டிச்சாங்க எங்களை. உங்க அப்பா அம்மாவுக்கு ஆண்டவர் உங்களை உள்ள வைக்கலைன்னா நீங்க வெளியில வந்திருக்க மாட்டீங்க. புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய கரம். நான் போன முறையே சொன்னேன், இட் வாஸ் த ஹேண்ட் ஆஃப் காட். கிறிஸ்மஸ் ஆராதனையில சொன்னேன், நீங்க மனுஷ சித்தத்தினாலே அல்ல, ரத்தத்தினாலே அல்ல, எந்த உலக மனுஷன் யோசித்ததுனால நீங்க உலகத்துக்குள்ள வரல. அவர் தீர்மானிச்சாரு, நீங்க வந்தீங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கிறது எதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம்? ஜெபத்தை குறித்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம், ரைட்? நீங்க தேவனுடைய சமூகத்துல வர்றீங்க. நீங்க அங்க வந்துட்டு, ஐயோ ஆண்டவரே என்னை வந்து ரட்சியும் காப்பாற்றும் கர்த்தாவே, நான் மகா பாவியும், நான் கண்களை ஏறெடுக்க பார்க்க துணியாதவனுமாய் இருக்கிறேன், என் மேல் இரக்கமாயிருக்கும் அப்படின்னா நின்று என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, ஆண்டவரே பிச்சை போடுங்க ஆண்டவரே, இந்த சாப்பிட்டு மிச்சம் மீதி இருக்கும்ல டேபிள்ல, அதெல்லாத்தையும் தூக்கி எனக்கு போடுங்க ஆண்டவரே. ஏன்னா உங்களுக்குள்ள நீதி இல்லை. நீதி இருந்தா வருவீங்க. தைரியத்தோடு அவருடைய சமூகத்துல உங்களை வர செய்கிறது தேவனுடைய நீதி. உங்க நீதி அல்ல, அவர் நீதியில நிக்கிறீங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவனா இருக்கிறான். The righteous are as bold as a lion. அப்ப அங்க வந்து, அப்பா பிதாவே நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன், கேட்க வந்திருக்கிறேன், உங்க மகனா மகளா வந்திருக்கிறேன், நீங்க ரெஃப்யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும்பா எனக்கு. அல்லேலூயா. நீதி எனக்குள்ள இருந்தா தான் தைரியமாய் அவருடைய சமூகத்திற்குள் வந்து அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக, அவருடைய மர்சி சீட்டுக்கு முன்னாடி, கிருபாசனத்துக்கு முன்னாடி நின்று ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொண்டு நான் வெளியில போக முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா நாங்க வரவே முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ஏன் உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்லணும்? உம்முடைய நீதி எனக்குள்ள வந்து நிலைநாட்டப்படட்டும் ஆண்டவரே. அடுத்தது சமாதானம். சமாதானம் உலகத்துல கிடையவே கிடையாது. அதனாலதான் மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு போட்டு அனுப்பிச்சு விட்டுறான். புரியுதா? என்னால சமாதானம் தர முடியாதியா, நீ போயிட்ட, இப்போ சமாதானமா இருந்துக்கோ, ரைட்? இருக்கிற சமாதானத்தை புடுங்க தான் உலகத்துக்கு தெரியுமே தவிர உங்களை சமாதானப்படுத்தவோ உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவோ உலகத்தால முடியவே முடியாது. ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். It is not dependent on your circumstances. It is not dependent on what you are going through. It is dependent on the God who gave it. Hallelujah. நீதி, சமாதானம், சந்தோஷம் உங்க சூழ்நிலைகளை சார்ந்ததும் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பலவீனமாய் இருக்கிறதும் பலனுள்ளவர்களாய் இருக்கிறதும் உங்கள் கையில் இருக்கிறது. It totally depends on you whether you are going to be a weak person or a strong person. வீக் பர்சனா இருக்க போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உட்காந்து நான் அழுவேன், எல்லாத்துக்கும் புலம்புவேன், எல்லாத்துக்கும் நான் வந்து ஒப்பாரி வச்சு ஊரையே கூட்டுவேன் அப்படின்றதான் பலவீனம் உள்ளவர்களுடைய செயல். ஆனால் பலம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்னா, என்ன வந்தாலும் சரி, எனக்கு இருக்கிற பலன் என்னன்றது எனக்கு தெரியும், எனக்கு பின்னாடி யார் நிற்கிறான்றது எனக்கு தெரியும், என்கிட்ட நீ மோதல, அவர்கிட்ட மோதுற பார்த்துக்கோ, அவர் கை பதில் கொடுக்கும்போது வாங்கி கட்டிக்கொண்டு போடுறது தான்
கர்த்தருக்குள்ள இருக்கிற பலன். ஹல்லேலூயா. இது எப்படி வரும்? மகிழ்ச்சியா இருப்பதினாலே வரும். இட்ஸ் a choice. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் a choice. இப்ப ராஜ்யம் வருவதாக என்று கேட்கும் போது என்ன கேட்குறீங்க? ஆண்டவரே, உம்முடைய நீதியும் உம்முடைய சமாதானமும் உம்முடைய சந்தோஷமும் எனக்குள் வந்து நிலைநாட்டப்படுவதாக. திஸ் இஸ் வாட் யூ ஆர் ஆஸ்கிங், ரைட்? இப்போ அடுத்து இயேசு கிறிஸ்து வந்து ராஜ்யத்தை பற்றி நிறைய உவமைகள் சொன்னார். பேரபிள்ஸ் ஏராளமாக சொல்லி வச்சிருக்கிறாரு. 4 சுவிசேஷங்கள்லையும் இருக்குது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் மத்தேயு சுவிசேஷத்தில் நல்லா வந்து தீர்க்கமாக நிறைய பேரபிள்ஸை மத்தேயு எழுதி கொடுத்துருக்கிறார், ரைட்? இப்போ அவருடையதுல இருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் ராஜ்யத்தை குறித்து ரொம்ப சிக்னிஃபிகண்டான பேரபிள்ஸை மட்டும், ஓமைகளை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிலிருந்து நாம் என்னத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Matthew chapter 13 verse 30. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது காளைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். நீங்க ராஜ்யத்திற்குள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் கனி உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டும். ராஜ்யம் உங்களுக்குள் வந்தால் தான் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் என்ன சொல்றார் ஆண்டவர்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, உம்முடைய நீதி, உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் எனக்குள்ள வரட்டும். அடுத்தது உம்முடைய கனி கொடுக்கும் தன்மை. The kingdom is always fruitful. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பலனற்ற ராஜ்யம் அல்லது பலன்கள் நிறைந்த ஒரு ராஜ்யம். அப்ப நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க? உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஜெபம் பண்ணும்போது என்ன கேட்குறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கை பலனுள்ள வாழ்க்கையா இருக்கட்டும், கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கட்டும் நீங்க ஜெபிக்கிறீங்க. சரி, கனி கொடுத்துட்டா மட்டும் போதுமா? ஆண்டவர் ஏன் இந்த கனிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்றதை நான் சொல்லிடுறேன். 2 காரியம் சொல்ல வேண்டியதற்காக சொல்லிடுறேன். முதலாவது, இந்த கனி கொடுக்காத மரத்துக்கெல்லாம் என்ன நடக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 7:19, Matthew 7:19. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கனி இல்லை என்றால் you can lose your salvation. அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான கனியை நீங்கள் கொடுக்காவிட்டால் புறமான இருள், அழுகை, பற்கடிப்பு நிறைந்த இருள் தான் உங்களுக்கு காத்திருக்கும். தயவு செய்து எச்சரிக்கிறேன், வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணும். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டா போதாது, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் ரட்சிப்புக்கேற்ற கனிகளை நம் வாழ்க்கையில கொடுத்தாக வேண்டும், ரைட்? ஆண்டவர் விரும்புகிறது அந்த கனி. ஏன்? why? கொஸ்டின் கேட்கணும் நம்ம. ஏன் அவ்வளோ கனிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆண்டவரே? காரணம் என்ன? வாசிங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். Matthew chapter 21 verse 43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, இது யாருக்கு சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அதிகாரத்துல நீங்க முன்னாடி போய் பார்த்தா அவர் சொல்றாரு, சொந்தமானதுல அவர் வந்தாரு, சொந்தமானவர்கள் அவரை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. கிறிஸ்து தன் ஜனங்களிடத்தில் வந்தார், யூதர்களிடத்தில் வந்தார், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாததுனால என்ன செய்தாரு? ராஜ்யத்தை அங்கிருந்து பிடிங்கி எடுத்து அதற்கு ஏற்ற கனிகளை கொடுப்போம் என்று நம்பி உங்க கையிலையும் என் கையிலையும் கொடுத்துருக்கிறார். நீங்க கனி கொடுக்கலனா உங்க கையில இருந்தும் பிடிங்கி எடுத்து வேற ஒருத்தட்ட கொடுக்கறதுக்கு அவரால் கூடும். பி கேர்ஃபுல். கலைகளை பற்றி கவலைப்படாதீங்க. அவன் அப்படி இருக்கிறான், அவன் மட்டும் நல்லா இருக்கான், இயேசு இயேசுன்னு சொல்கிறான், ஆனால் இயேசுவை அறியாதது போல் நடக்கிறான், அட்டிக்கிறான், உதைக்கிறான், அப்படி பேசுகிறான், இப்படி பண்ணுறான், ஆனால் நல்லா செலி தூங்கி தானே இருக்கிறான். இது நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற முறுமுறுப்பு. கரெக்டாக நம்ம எப்போவுமே என்ன செய்கிறோம்னா, கலையை நம்ம பக்கத்தில் வளர்கிற கலையை பார்த்துட்டு இது மட்டும் நல்லா இருக்குது, இது மட்டும் நல்லா இருக்குது, இது மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அது கீழே இருக்கிற தண்ணீர் எல்லாத்தையும் உறிஞ்சி அது கனி கொடுக்கல. ஸோ அது தனக்குள்ளே எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. விளங்குதா? நீங்களும் நானும் அப்சார்ப் பண்ணுற எல்லாத்தையும் எங்கே புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கனிக்குள்ளே புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா என்ன நடக்க போகுது? வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்கள். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கோதுமை போல நடிச்சுக்கிட்டு கனி கொடுக்காம பலரை இடர வைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன ஆகுமாம்? என்ன ஆகுமாம்?
வசனம் சொல்லுகிறது அக்கினியிலே போட்டு சுட்டெரிக்கப்படுவார்கள். தேவனுடைய நாளில் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளுக்குள் தள்ளப்படுவார்கள். அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யோர் ஃப்ரூட்ஸ். உங்கள் கனியை குறித்து கவலைப்படுங்களே தவிர, அவன் பாரு சரியில்லை, இவன் பாரு சரியில்லை, அவனை பற்றி பேசவே பேசாதீங்க, அவனை பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா அவனை பார்த்தா உங்கள் ஓட்டத்தில் தடுமாறி கீழே விழுந்துருவீங்க. பார்க்காதீங்க. நீங்கள் கோதுமையாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? கோதுமையாக வளர்ச்சி அடைங்க. நீங்க கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, கனி கொடுப்பதற்கான ராஜ்யத்தின் வல்லமை உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அந்த வல்லமையை கொண்டு கனி கொடுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? ரைட். ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாருங்களா உங்களை புதிய வருஷத்துக்கு? ஏன்னா ஓட்டம் சூடு பிடிக்கணும். ரைட்டா? ஓட்டத்தின் முடிவு நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறது. உலகத்தின் முடிவு உங்க ஓட்ட சொல்ல, உலக ஓட்டத்தின் முடிவு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ரைட். அந்த ஓட்டம் முடிய போதுன்னா இந்த நேரத்தில் நம்ம பேச பிக்கப் பண்ணி ஓடாட்டி இழந்து போகிறதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஏன்னா எந்த காலத்திலையும் இல்லாத அளவுக்கு இந்த காலத்தில் தான் நமக்கு டைவர்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. விளங்குதா? சபையானது ஃபினிஷ் லைன். இது எப்போவுமே எனக்கு நான் எது தெரியுமா வரும் ஞாபகம் வரும்? இந்த ஒரு கேம் இருக்கும். அது என்ன கேம்? ஒரு ஜாப்பனீஸ் கேம். ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் தட் ஜாப்பனீஸ் கேம்? இந்த தூக்கி பால்லாம் தூக்கி அடிப்பாங்களே, இந்த ஓட்டத்தில் இந்த ரன்னிங் ரேஸில் ஓடுவாங்க. தக்கீஷிஸ் கேசல். கரெக்ட். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரேஸ் கோர்ஸ் வச்சுருப்பாங்க. இதில் 10 பேர் ஆரம்பிப்பானுங்க. ரைட். ஒருத்தனாக தான் ஓடுவான். ஓடும்போது முதல்ல அவன் வந்து இந்த போர்ட்ஸில் கீழே தண்ணி இருக்கும். இந்த போர்டு 2 இப்படி ஸ்லாண்டிங்காக இப்படி வச்சுருக்கோம். இந்த கால் அந்த கால் அந்த கால் அந்த கால் வச்சு தாண்டி போகணும். தாண்டி போயிட்டு அடுத்து வந்து அவன் ஏறி ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஆப்ஸ்டக்கிளும், ஒவ்வொரு ஓட வேண்டிய அந்த பாதையும் பார்த்தீங்கன்னா இன்னும் கடினமாகும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீல் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த வீலில் கரெக்டாக கால் வைக்கலைன்னா அதில் இருக்கிற தடுக்கல் என்ன செஞ்சிடணும்னா தடுத்து விட்டு கீழே தண்ணியில் உள்ள வச்சிடும். விழுந்துட்டா அவன் ரேஸில் அவுட்டு. அந்த நெருங்கி கடைசி அவன் போக என்ன செய்வாங்கன்னா, லிட்டரலாக பார்த்தீங்கன்னா சைடில் இருந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி நிறைஞ்ச பலூனை தூக்கி அடிப்பாங்க. அவன் ஒரு டைட் ரோப்பில் வாக் பண்ணிட்டு இருப்பான். அந்த ரோப்பில் அவனே அப்படியே பேலன்ஸ் பண்ணி இப்படின்னு கால் எடுத்து போகும்போது யோசித்து பாருங்க, இப்படியே நடந்துட்டு மட்டார்னு பின்னாடியிலேருந்து வந்து அடித்தா இவன் அப்படியே நில தடுமாறி என்ன ஆயிரும்னா கீழே விழுந்துருவான். விளங்குதா? அந்த மாதிரி தான் சாத்தானுடைய ராஜ்யம் இன்றைக்கு செயலாற்றி கொண்டு இருக்கிறது. ஏன்னா நம்ம அந்த எல்லா தடைகளையும் தாண்டி வந்துட்டோம். ராஜ்யம் பிரத்யட்சமாய் வெளிப்படும் காலத்துக்குள்ள நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லும்போது, சபையை எப்படியாகிலும் ஊடுருவி சபையினுடைய ஆராதனை தன் பக்கமாக திருப்ப வேண்டும் என்று சொல்லி சாத்தான் வெகு வைராக்கியத்தோடு அலைந்து கொண்டிருக்க காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவனை பார்த்து மற்றவனோட கம்பேர் பண்ணி என் வாழ்க்கையை இழக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இல்லைன்னு தீர்மானிக்கிறவர்கள் ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வார்கள். அடுத்தது, வெறும் கனி கொடுத்தா மட்டும் போதுமா? என்னிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். Matthew chapter 25 verses 15 and 16. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். ஓகே, உங்களை பார்த்து சொல்லிக்கோங்க, ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறது உன் திறமைக்கு தக்கதாக தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு உங்களை தட்டி சொல்லிக்கோங்க. ரைட்? அழகதா? ஆனா கொடுத்திருக்கிறதை இவர்கள் என்ன செய்தார்கள்? 5 பெற்றவன் 5 சம்பாதித்தான். 2 பெற்றவன் எத்தனை சம்பாதித்தான்? 2 சம்பாதித்தான். ரைட்? ராத்தல்களின் உவமையும் தாளந்துகளின் உவமைகளும் வேறு வேறு. 2ஐயும் சேர்க்காதீங்க. அது வேற பிரின்சிபல்ஸ், இது வேற பிரின்சிபல்ஸ். 2ம் பலன்களின் உவமை தான். ஆனால் பிரின்சிபல்ஸ் வந்து வெரி கிளியர். இங்கே 5 கொடுத்தாரு, 5 கொடுத்தாரு, 5 சம்பாதிச்சான். எத்தனை மடங்கு? 100%. 2 கொடுத்தார், 2 சம்பாதித்தான். எத்தனை சதவீதம்? 100%. 1 பெற்றவன் ஒன்றும் செய்யவில்லை, வெளியே தள்ளப்பட்டான். ரைட்? அது வேற விஷயம், அது விட்டுறலாம். பலன் கொடுக்காதவங்க வெளியில் தள்ளப்படுவாங்கன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா,
நாம் பெற்றிருக்கிறதில் நான் வெறும் கனி கொடுப்பது மட்டுமல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை 100% நாம் பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. 100% what God has given to you, தயவு செய்து புதைத்து வைக்காதீர்கள். காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடையது அல்ல. உங்க நெஞ்ச தட்டி சொல்லுங்க, என் ஜீவன் என்னுடையது அல்ல, என் ஜீவன் என்னுடையது அல்ல, அது கிறிஸ்துவனுடையதா இருக்கிறது, அது கிறிஸ்துவனுடையதா இருக்கிறது. அவர் கொடுத்திருக்கிற ஜீவன் எதற்காக கொடுத்திருக்கிறார்? 100% அவர் என்ன விதைச்சிருக்கிறாரோ அதை 100 மடங்கு பெருக செய்யும்படியாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லும் போது என்ன கேட்குறீங்க? ஆண்டவரே, என்ன வெறும் பலன் கொடுக்கிற கனி கொடுக்கிறவனாய் மட்டுமல்ல, பெருக்கம் அடைகிறவர்களாய் 100 மடங்கு நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே? 100% யூஸ் பண்ணோம் ஆண்டவரே. எங்கேயும் நாங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், மற்றவர்களுக்கு கொடுக்காததை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், நாங்கள் அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும்போது என்ன சொல்கிறேன்? ஆண்டவரே, உம்முடைய நீதி, உம்முடைய சமாதானம், சந்தோஷம் எனக்குள் நிலை பெறுவதாக. ஆண்டவரே, கனி கொடுக்கிற உம்முடைய ராஜ்யத்தின் தன்மை எனக்குள்ள வரட்டும். அந்த கனியை பெருக செய்கிற தன்மை எனக்குள்ள வரட்டும். லெட் யுவர் கிங்டம் கம். ஹல்லேலூயா. அடுத்தது இது மத்தேயு 13:33. Matthew chapter 13 verse 33. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இப்ப 3 படி மாவுல அடக்கி வச்சா என்ன ஆச்சு? அந்த மாவு முழுசும் புளிச்சு போயிருச்சு. தேவனுடைய ராஜ்யம் வெளியில கண்களுக்கு தெரிகிற மாதிரி இல்லாம இருக்கலாம். இந்த ராஜ்யத்தினுடைய ராஜா கண்களுக்கு பிரத்யட்சமாய் உலகத்துக்கு முன்பதாக தெரியாமல் இருக்கலாம். அவருடைய ராஜ்யம் மறைந்திருக்கலாம். ஆனால் அந்த ராஜ்யம் தாக்கத்தை ஏற்படுத்துகிற ராஜ்யமாய் இருக்கிறது. எங்க மறைத்து வைக்கப்பட்டாலும் அது மறைந்திருக்காது. தன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஹல்லேலூயா. இப்போ புரியுதா ஏன் ராஜ்யம் வரட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணோன்னு? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரட்டும். எதுக்காக வரட்டும்? உம்முடைய நீதி, உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் எனக்குள்ள வரட்டும். உம்முடைய கனி கொடுக்கிற அந்த தன்மை எனக்குள்ள வரட்டும். அந்த கனியை பெருக்கம் அடைய செய்கிற தன்மை எனக்குள்ள வரட்டும். பிறரை அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தினால, வல்லமையினால தாக்கத்துக்குள்ளாக்கி அவர்களை உமக்குள்ளே கொண்டு வர என்ன பயன்படுத்தும். ஹல்லேலூயா. Thy kingdom come. It's not about God, it's about you. அது தேவனை குறித்த ஒன்றல்ல, அது உங்களை குறித்ததா இருக்கிறது. ராஜ்யத்திற்குள் வந்திருக்கிற நீங்கள் உங்களுக்குள் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அந்த வார்த்தையை ஜெபிக்கும்படியாக சொன்னார். ஹல்லேலூயா. புரிந்து கொண்டீங்களா? இன்றைக்கு நம்ம அதை தான் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரட்டும். லெட் யுவர் கிங்டம் கம். எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் சாதாரணமானவர்களாய் அல்ல ஆண்டவரே, அசாதாரணமானவர்களாயும் மற்றவர்களை தாக்கத்துக்கு உட்படுத்துகிறவர்களாயும் ஆண்டவரே, ராஜ்யத்தை ஆண்டவரை பகிர்ந்தளிக்கிறவர்களாயும் நாங்கள் இருக்கணும். ஆண்டவரே, ராஜ்யத்தின் மகிமை எங்களுக்குள் இருந்து அந்தகார இருளில் இருக்கிறவர்களை ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே, அப்பா, எங்களுக்குள் மறைந்திருக்கிற கனி கொடுக்கிற தன்மைகளை வெளி கொண்டு வருங்க. ஆண்டவரே, Lord, make us fruitful, Father. Make us people of multiplication in bearing fruit. நாங்கள் கனி கொடுப்பதில் பெருக்கம் அடைய எங்களை ஆண்டவரே நீங்க அப்பா ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில்.